ஒரு மனிதர் தனியாக இருக்கிறார். அவர் தனிமையில் இருக்கிறாரா? அவசியமில்லை. மற்றொருவர் நிறைய பேருக்கு நடுவில் இருக்கிறார். ஆனால் அவருக்கு உள்ளுக்குள் மிகவும் தனிமையாக இருக்கலாம். அப்படி என்றால் தனிமைக்கும் தனியாக இருப்பதற்கும் என்ன வித்தியாசம் என்று அதை உளவியல் பார்வையில் புரிந்து கொள்ளலாம். நாங்கள் பல நேரங்களில் தனியாக இருப்பதை தவறாக புரிந்து கொள்கிறோம். ஆனால் தனியாக இருப்பது ஒரு சூழ்நிலை. தனிமை என்பது ஒரு உணர்வு. நீங்கள் ஒரு அறையில் தனியாக இருந்தாலும் உங்கள் மனம் அமைதியாக இருந்தால் அது சாலிட்யூட். ஆனால் நீங்கள் நண்பர்கள், குடும்பம், வேலை, கூட்டம் ஆகியவற்றுக்குள் இருந்தாலும் என்னை யாரும் உண்மையாக புரிந்து கொள்ளவில்லை என்று உணர்ந்தால் அது லோன்லினஸ். சைக்காலஜில சாலிட்யூட் என்பது ஆரோக்கியமான தனி நேரமாக கருதப்படுகிறது. ஆராய்ச்சிகள் சொல்வது விருப்பத்துடன் செலவிடப்படும் தனி நேரம் படைப்பாற்றலை அதிகரிக்கலாம், மன அழுத்தத்தை குறைக்கலாம், சுய புரிதலை மேம்படுத்தலாம், உணர்வுகளை தெளிவாக புரிந்து கொள்ள உதவலாம். ஆனால் லோன்லினஸ், அதாவது நீண்ட கால தனிமை உணர்வு மனநலத்தையும் உடல்நலத்தையும் பாதிக்கக்கூடும். அதனால்தான் தனியாக இருப்பது பிரச்சனை அல்ல, தொடர்பிருந்தும் இணைப்பில்லாத உணர்வு பெரிய பிரச்சனை. ஒரு கேள்வி: நீங்கள் கடைசியாக உங்களுடன் மட்டும் எந்த குற்ற உணர்வும் இல்லாமல், எந்த தொலைபேசியும் இல்லாமல் அமைதியாக நேரம் செலவிட்டத போது? எங்களை நாங்களே அறிந்து கொள்ள சில நேரங்களில் தனியாக இருப்பது அவசியம். ஏனென்றால் எங்களுடைய வாழ்க்கையில் நீண்ட நாட்கள் நம்முடன் இருப்பவர் நாங்கள் தான். தனியாக இருப்பதை பார்த்து பயப்பட வேண்டாம். அந்த நேரத்தை உங்களை வளர்க்க பயன்படுத்துங்கள். ஒரு புத்தகம் படியுங்கள், இயற்கையில் நடந்து வாருங்கள், உங்கள் எண்ணங்களை எழுதுங்கள், உங்களுடன் நட்பாக இருங்கள். ஏனெனில் தன்னுடன் அமைதியாக இருக்க கற்றுக்கொண்டவர் உலகத்துடனும் அமைதியாக வாழ கற்றுக்கொள்வார். இந்த ஒரு வரியை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தனியாக இருப்பது பலவீனம் அல்ல, உங்களை நீங்கள் சந்திக்கும் ஒரு அழகான வாய்ப்பு. நீங்கள் தனியாக இல்லை. உங்கள் மனதின் குரலுடன் மீண்டும் சந்திப்போம். அன்றில் தென் மற்றவர்களுடன் மட்டுமல்ல, உங்களுடனும் நல்ல உறவை உருவாக்குங்கள். This is Mind Voice Podcast.